नित्यानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं भजनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वधी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि. மெடிடேஷன் தெரப்பி தியான பீடத்தோட ஒரு புது மைல்கல். அதாவது இந்த சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க, ரசமூலிகைன்னு சொல்லி சொல்லுவாங்க. சாதாரண பித்தளை கூட அந்த ரசமூலிகையை சேர்த்தோம் அப்படின்னா தங்கமாக மாறிடும். இது கதையில் நிஜம். இன்னும் கொஞ்ச நாளில் செஞ்சு அப்படி போனோம். இது கதையெல்லாம் நிஜம். எப்படி அந்த ரசமூலிகையை சேர்த்த உடனே சாதாரண பித்தளை தங்கமாக மாறிடுதோ, அதே போல சாதாரண நடவடிக்கைகளாய் அல்லது சாதாரண செயல்களாய் அல்லது சாதாரண உடற்பயிற்சிகளாய் தோன்றும் பல விஷயங்களுக்குள் அந்த விழிப்புணர்வு என்னும் ரசத்தை சேர்க்கும் பொழுது தங்கத்தை விட பல கோடி மடங்கு பெருமானமான தியானமாக அது மாறிவிடும். இதுதான் இந்த மெடிடேஷன் தெரப்பிக்கான கான்செப்ட். இந்த மெடிடேஷன்றதை எப்படி தெரப்பியா கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு டெலிவரி பண்றோம் அப்படின்றதுக்கான பேசிக் சீக்ரெட். இந்த ரசமூலிகை சேர்க்கிறதா பேசிக் சீக்ரெட். இது வரைக்கும் உலகத்திலேயே மெடிடேஷனுக்காக யூனிவர்சிட்டிகளோட எண்ணிக்கையை எடுத்து பார்த்தோம்னா எங்களுக்கு தெரிஞ்ச டேட்டா படி ஒண்ணுதான் இருக்கு. மொத்த உலகத்திலேயே இது வரைக்கும் ஒரே ஒருத்தர் தான் மெடிடேஷனுக்கான யூனிவர்சிட்டி பண்ணியிருக்காரு. இப்ப அதுக்கு அடுத்து உலகத்திலே 2வது சாமி தான் பண்ண போறார். அதுக்கான எல்லாத்தையும் ஃபார்வர்ட் பண்ணியாச்சு, சாங்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்றதுக்கான அந்த ஃபைனல் லீகல் கிளாரிட்டியில வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்முடைய மெடிடேஷன் யூனிவர்சிட்டியில பல பிரான்ச்சஸ் இருக்கு. அந்த பிரான்ச்சஸ்ல ஒரு பிரான்ச் நித்யானந்தா மல்டிவர்சிட்டி. ஏன்னா யூனிவர்சிட்டி கேள்விப்பட்டிருப்போம். நித்யானந்தா மல்டிவர்சிட்டி ஒரு பிரான்ச். அந்த பிரான்ச்சு கீழே பல விங்ஸ் இருக்கு. எப்படி இந்த மெடிக்கல் காலேஜில் கேள்விப்பட்டிருப்பீங்க, மெடிக்கல் கோர்சஸ் பேராமெடிக்கல் கோர்சஸ் சொல்லி சொல்லுவாங்க. மெடிக்கல் கோர்ஸ்னா டைரக்டா டாக்டர் ஆகிறதுக்கு, பேராமெடிக்கல் கோர்சஸ் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்றது, டைரக்டா அது கூட இணைந்தது, அதை பேராமெடிக்கல் கோர்சஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி மெடிடேஷன் கோர்சஸ் பேராமெடிடேஷன் கோர்சஸ்ன்னு பெரிய சிலபஸை ரெடி பண்ணியிருக்காரு. அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த பிரிண்ட் அவுட் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதில் அந்த மெடிடேஷன் கோர்ஸில் 5 வருஷ கோர்ஸ் இருக்கு, 8 வருஷ கோர்ஸ்லாம் இருக்கு. 8 வருஷ கோர்ஸ் இருக்கு. நமக்கு தெரிஞ்சு 2 கோர்ஸ் தான் அந்த 8 வருஷ கோர்ஸ். ஒன்று வந்து யுனானி, இன்னொன்று இந்த புத்திஸ்ட் அவங்களுடைய மொனாஸ்ட்ரியில் ஒரு சில மொனாஸ்ட்ரிஸ்ல 8 வருஷ கோர்ஸ் வச்சிருக்கிறாங்க. அது கூட எல்லாத்தையும் உள்ளடக்கியதான மெடிடேஷனுக்கு மட்டும் ஸ்ட்ராங்கா தைரியமா 8 வருஷ கோர்ஸ் நம்மளால தான் ஆர்கனைஸ் பண்ண முடியும். அதில் அந்த கோர்ஸ் நேம கேட்டாலே ஆசையா இருக்குது. பேச்சுலர் ஆஃப் மைண்ட் சர்ஜரி. பேச்சுலர் ஆஃப் மைண்ட் சர்ஜரி. அதை முடிச்ச உடனே அவங்களுக்கு நேம் வந்து மைண்ட் சர்ஜன் அவங்களுக்கு நேம். இப்ப எப்படி இந்த பெரிய மெடிக்கல் சிஸ்டம் இருக்குதோ, அந்த மெடிக்கல் சிஸ்டத்துலேருந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு எவ்வளோ பெருமைப்படுவோம். அதுபோல் அந்த மெடிடேஷன்ற பெரிய விங்கு, அதில் இருக்கக்கூடிய
அந்த மைண்ட் சர்ஜரி. அதே மாதிரி இன்னொன்று பேச்சுலர் ஆஃப் மெடிடேஷன் தெரப்பின்னு சொல்லி இன்னொரு கோர்ஸ். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி அதில் இருக்கிற கிரீம், அந்த கிரீம் தான் இந்த NDSP கோர்ஸ். அதோடைய கிரீம் இது மொத்த மெடிக்கல் ஃபீல்டு கிரீமை தான் நம்மலாம் வீட்டில் வந்து டேப்லெட்டாக அனுபவிக்கிறோம். அவங்க படிச்சதுதான் இம்மா இருக்குது, அவ்வளோமா நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையே. நம்ம பயன்படுத்துறது என்ன? தலைவலிக்கு ஒரு டேப்லெட்டு, கால் வலிக்கு ஒரு டேப்லெட், இதுக்கு பச்சை டேப்லெட், அது கருப்பு டேப்லெட், இதுக்கு சிவப்பு டேப்லெட், அவ்வளோதான். தொடர்ந்து 3 மாசம் ஒரு மருந்து கடையில் வேலை செஞ்சா போதும், பாதி டாக்டர் ஆகிடலாம். 3 மாசம் போதும், பாதி டாக்டர் ஆகிடலாம். அந்த மொத்த மெடிக்கல் சிஸ்டத்தோட கிரீமை அனுபவிக்க முடியும். அதே போல மொத்த இந்த மெடிடேஷன் சிஸ்டத்தோட கிரீமை அனுபவிக்கிறதுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட ப்ரோக்ராம் தான் NDSP. அது பாவம் கஷ்டப்பட்டு உருவாக்குறது. அதுக்குதான் ஒரு பேட்ச் இருக்குதே, இந்த பிரம்மச்சாரியில் சன்னியாசி பேட்ச் இருக்கு. அதுக்கு பாடுபட்டு ஒர்க் பண்ணி 5 வருஷம் படிச்சு 6 வருஷம் படிச்சு ஃபைனலாக நம்மளுக்கு டேப்லெட் மட்டும் வெளில வந்தால் போதும், பச்சை டேப்லெட், கருப்பு டேப்லெட். இதுல என்ன ரொம்ப ஈஸியா சிஸ்டம் பண்ணிருக்கிறாங்கன்னா, எப்படி தலைவலிக்கு அந்த மாத்திரை, இடுப்புலிக்கு இந்த மாத்திரை இருக்குதோ அதே போல பாடியவே கூறுகூறா பிரிச்சு இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த மெடிடேஷன், இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த மெடிடேஷன் பேக்கேஜ், ஃபுல் பேக்கேஜாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அது உங்களுக்கு வயிற்று வலியா இருக்கலாம், இல்லை வயிற்றுல கட்டியா இருக்கலாம். ஆனா மொத்தம் அந்த வயிற்று ஏரியால ஒரு பிரச்சனை. இப்போ அது வயிற்று கட்டியா, இல்லை வயிற்று புண்ணா, இல்லை இதுவா அதுவான்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி போனோம்னா தான் நம்ம டாக்டர் ஆகணும். அதுக்கு அதெல்லாம் படிச்சிருக்கணும். ஆனா வயிற்று பிரச்சனைப்பா, அந்த வயிற்று பிரச்சனைக்கு மருந்து இருக்கு. இந்த 2 விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு டாக்டர் ஆகணுமா? அது மருந்துகள் வேலை செஞ்சா போதும், அதுக்கு ஒன்று தனியா படிக்க வேண்டியதில்லை. ட்ரீட்மெண்ட் ஓரளவு பண்ண முடியும். இப்போ அதே மாதிரி ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அது மூலாதார சக்கரத்தோட நேரடியாக கனெக்ட் ஆனது. ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், மசில் சிஸ்டம், போன் சிஸ்டம், இதெல்லாம் நம்முடைய முதல் மூலாதார சக்கரம் கூட கனெக்ட் ஆனது. அந்த இடத்துல அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே இருக்குது. அதனாலதான் பார்த்தீங்கன்னா அந்த மூலாதார சக்தியை ரொம்ப வீணடிக்கிறவங்களுக்குலாம் சீக்கிரம் முட்டு வலி வந்துடும், எலும்பு பலம் போயிடும், அந்த மசில்ஸ் எல்லாம் இறுக்கம் போயிடும், ரொம்ப மோசமாயிடும். அந்த பாடியை உளுத்து போயிடும் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? நம்ம பயன்படுத்துற அந்த உளுத்து போன உடம்பப்பா அது அப்படின்வாங்க. வேற ஒன்றும் மூலாதார சக்தி வீணாயிடுறது. வீணாயிடுச்சுன்னா அது சம்மந்தப்பட்ட அந்த மசில் சிஸ்டம், பிளட் சிஸ்டம் காலி ஆயிடும். இப்போ இந்த மூலாதார சக்தியை மட்டும் எடுத்து திரும்ப ப்ராப்பரா என்ஜாய் பண்ணிட்டா அந்த ப்ராப்ளம் சரி பண்ண முடியும். ஸோ இதுக்கான பேசிக் தியானங்களை மொத்தமா தொகுத்து ஒரு தனி CD பேக்கேஜாக ரிலீஸ் பண்ணிடுறோம். அதே மாதிரி டைஜஸ்டிவ் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், பிளட் சிஸ்டம், எனர்ஜி சிஸ்டம், மைண்ட் சிஸ்டம், எமோஷனல் சிஸ்டம், 7 சிஸ்டம். கரெக்டாக நம்முடைய 7 லேயருக்கும் 7 சிஸ்டம் இருக்கு. அந்த 7 சிஸ்டத்துக்கும் பேக்கேஜ். இது வந்து நீங்க கத்துக்க போற ஒரு பல தியானங்கள்ல ஒன்று. இப்போ சொல்றது வந்து பல பேக்கேஜஸ் ஒன்று, அவ்வளோதான். இது மாதிரி நிறைய பேக்கேஜஸ் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் உட்காந்து ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் முடிஞ்ச பாட்டில் முடிஞ்சிடும் நினைக்கிறோம். தொடர்ந்து 24 மணி நேரத்துக்கு CD ரெடி பண்ணியாச்சு. அது போட்டால் 24 மணி நேரம் ஓடும். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் 24 மணி நேரம் உங்களுடைய டே வந்து நித்யானந்தா லைஃப் ஸ்டைலில் முழுசாக கண்டினியூ பண்ணுவீங்க. காலையில் ஆனந்தமாக இருங்கள், சாமியோட சவுண்டோட ஆரம்பிக்கும். சுப்பிரபாதம் போட்டு நம்ம எழுப்புவோம், அதான் சீடியோட ஓப்பனிங். சுப்பிரபாதம் போட்டு நம்ம எழுப்புவோம். நம்ம எழுப்பினோடனே ஒரு கேப் விட்டு அவரோட சவுண்ட் ஆனந்தமாக இருங்கள்னு வரும். இங்கிலீஷில் பி பிளிஸ்ஃபுல்னு வரும். வந்துட்டு அதுக்கப்புறம் அது அப்படியே கண்டினியூ ஆகும். கண்டினியூ ஆகி ஹாஸ்யா மெடிடேஷன் ஆரம்பிக்கும். அப்படியே பெட்லேயே எழுந்து உட்காந்து சிரிக்கிறது. ஹாஸ்யா மெடிடேஷன் முடிச்சுட்டு நீங்கள் எந்திரிச்சு கீழே போனோன்னா நித்திய தைல கிரியா, ஆயுள் புள்ளி, அது முடிச்சுன்னா அடுத்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்த ஸ்டெப் அத்தனையும் கைட் பண்ணி திரும்ப நைட்டு உங்களை வந்து படுக்க வைக்கிற வரைக்கும் மியூசிக் இருக்குது. அத்தனையும் ஃபுல்லி கைடட். உட்காந்து இப்போ பெரிய வேலை உட்காந்து அதை சாமி வந்து சொல்லிட்டார். ஐயா அவர் சொன்ன மாதிரி அத்தனையும் ரெடி பண்ணி உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓரளவு ஒரு 75% ஒர்க் முடிஞ்சிடும். நீங்கள் போகிறதுக்குள்ளே இந்த CD ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது போல் இந்த மெடிடேஷனை நம்ம
லைஃபோட மெயினான பார்ட்டா மாத்துறதுக்கான பெரிய ஒர்க். இந்த என்டிஎஸ்பியால ட்ரெயின் ஆக போறவர்கள் ஃபியூச்சர்ல நடந்துகிட்டே இருக்கும் போது இதனால இந்த ட்ரெயின் ஆக போற விங் உலகத்துக்கு மிகப்பெரிய சேவையாகும். இப்போ மியூசிக் ஃபார் ரிலாக்ஸேஷன் சொல்லி போடுறாங்க, ஆனால் உண்மையாக ரிலாக்ஸேஷன் ஆகுறது இல்லை. அதை கேட்டு ஓடுது, சைலண்டாக ஓடுத வழியும் ஒன்றும் ஆகுறது இல்லை. ஆனால் நம்முடைய தியானங்கள் சில தியானங்கள் தியானம் பண்ணி முடிச்ச ரிலாக்ஸேஷன், சில தியானம் பண்ணி முடிச்சோன்னா அப்படியே ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது, சில தியானங்கள் முடித்த உடனே அப்படியே அந்த மனதில் இருக்கக்கூடிய கவலைகள்லாம் அப்படி இறங்கி அப்படியே பஞ்சு மாதிரி லேசாக இருக்கிறது. ஒரு தியானத்துக்கு ஸ்பெசிஃபிக் எஃபெக்டே இருக்குது. இது பண்ணால் இது ஒருன்ற மாதிரி எஃபெக்டே இருக்குது. இதெல்லாம் எடுத்து உட்காந்து சாமி கேட்டகரைஸ் பண்ணி இது இந்த சக்கரத்துக்கானது, இது இந்த இடத்துக்கானது, இது இந்த பிரச்சனைக்கானது, இது கண்ணு பிரச்சனை இருக்கக்கூடு இது. ஸோ அதெல்லாம் சாமி உட்காந்து கேட்டகரைஸ் பண்ணி பெரிய ஒர்க் பண்ணி சாமி மொத்தம் எந்த 6 மாதத்துக்குள்ள ஒரு இது போல் தொடர்ந்து நடக்க போகக்கூடிய ஒரு 50 தெரப்பிகளுக்கு சாமி உட்காந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. 50 தெரப்பி. இப்போ நீங்கள் அட்டன் பண்ணுறது ஃபர்ஸ்ட் தெரப்பி. மொத்த என்டிஎஸ்பியும் ஒரு தெரப்பி, அந்த 50 தெரப்பியும் ஒரு தெரப்பி. அப்படித்தான், வேற ஒன்றும் இல்லை. உட்காந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அது ஒன்றும் நீங்கள் நம்ம வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அத்தனை கோர்ஸும் வரிசையாக அடுத்த வருஷம் ஜூலை மாதம் வரைக்கும் அப்டேட் ஆகிருக்கு நினைக்கிறேன். அடுத்த வருஷம் ஜூலை மாதம் வரைக்கும் ஃபுல்லாக அப்டேட் ஆகிருக்கு. ஒன்றுனா வரிசையாக நடந்த மெடிடேஷன் கோர்சஸ், பேரா மெடிடேஷன் கோர்சஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதுலேருந்து அப்படியே திரும்ப போயிடுது. இதில் இந்த மெடிடேஷன் உருவாக்கப்பட்டது அதனுடைய முதலும் கடைசியான இலக்கு ஞானம் மட்டும்தான். முதலும் கடைசியான இலக்கு நிச்சயமா ஞானம் மட்டும்தான். அதுக்கு மேல வேற எதுக்காகவும் தியானங்கள் உருவாக்கப்படவில்லை. அது கிளியரா புரிஞ்சுக்கணும். அது மெடிடேஷன் தெரபிஸ்டும் புரிஞ்சுக்கணும், மெடிடேஷன் தெரப்பி எடுத்துக்கிறவங்க புரிஞ்சுக்கணும். முதல் கடைசியான நோக்கம் ஞானத்திற்காக மட்டுமே. ஆனா அந்த ஞானத்துக்காக நோக்கி போற அந்த தியானங்கள் உபவிளைவாக ஆரோக்கியத்தையும் தருகின்றன. எல்லா தியானங்களும் ஆரோக்கியத்தையும் தருகின்றன. இன்னொன்று, இப்ப ஞானத்தை நோக்கி எல்லாருமே திரும்பிட முடியறது இல்லை. திரும்பிட முடியாத அளவுக்கு உடல் ரோகமயமாகவும் மனம் சோகமயமாகவும் இருந்துகிட்டே இருக்கு. இந்த உடல் ரோகமயமாகவும் மனம் சோகமயமாகவும் இருக்கிறத மாத்தி நீ உண்மையாலுமே ஆனந்தமயமானவன் அப்படின்றத புரிய வைக்கிறதுக்காக இந்த மெடிடேஷனை தெரப்பியா பயன்படுத்தும். வேற எதுக்காகவும் இல்லை. அந்த பாடியை ப்ரிப்பேர் பண்றோம். இதுதான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. இது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கிறதுனால அதை சரி பண்றதுக்கு அந்த மனம் சோகமயமா இருக்கிறதுனாலதான், அதுக்குள்ள உடல் ரோகமயமா இருக்கிறதுனாலதான் அந்த உற்சாகத்துக்காக தேவையில்லாம அந்த லாகிரி வஸ்துக்கள் எடுக்கிறது, மது கடுமையாகுது. இதெல்லாம் உடல் ரோகமயமா இருக்கிறதுனால வர பிரச்சனைகள். இந்த உடல் ரோகமயமா இருக்கிறத சரி பண்றதுக்கும் மனம் சோகமயமா இருக்கிறத சரி பண்றதுக்குமான தியானங்களை சரியா கொடுத்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள் சரியா இருக்கக்கூடிய மக்களும் ஞானம் நோக்கி திரும்புவார்கள். அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கலாம். இன்னொன்று, ஒரு பெரிய சமூக சேவையா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல மருத்துவமே கை விரிச்சிருது. மருத்துவர்களால இந்த லெவலுக்கு மேல முடியாது அப்படின்னும் அவங்க சொல்லக்கூடிய மிக அருமையான வார்த்தை, அந்த குறிப்பிட்ட லெவலுக்கு மேல போன உடனே கடவுள் பார்த்துப்பார். அந்த கடவுள் பார்த்துப்பாரு விடுற ஸ்டேஜை பார்த்துக்கிறதா வந்துட்டார். அது எந்த ஸ்டேஜுக்கு மேல விட்டாங்களோ அந்த ஸ்டேஜ் மேல பார்த்துக்கணும்ல. எவ்வளவு நாள் சொல்லிட்டே இருக்கிற அந்த கடவுள் பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்க ஆரம்பிக்கிற வேலையை தான் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த மெடிடேஷன் தெரப்பி மூலமா வெறுமனே மனிதர்களுக்கு ஆரோக்கியத்தை மட்டும் கொடுத்து அவங்களை அப்படியே விட்டுடாம ஆரோக்கியத்தை தாண்டி இருக்கக்கூடிய அந்த ஆனந்தம் நோக்கி அவங்களை அழைத்து செல்வதற்காக தான் சாமி இந்த பெரிய ஸ்டெப் எடுத்து பண்றாங்க. இந்த மெடிடேஷன் கோர்சஸ் மூலமாகவும் இந்த பேரா மெடிடேஷன் கோர்சஸ் அப்படின்றது அதுல டைரக்டா தியானங்கள் என்று அழைக்கப்படும் தியான நுட்பங்கள் பயன்படுத்தப்பட மாட்டாது. இது வரைக்கும் தியானங்களே 1,00,000 வரைக்கும் இருக்கும். அந்த அளவுக்கு தியானங்களே இருக்கு. 1,00,000 தியானங்களே இருக்கு. அந்த தியானங்கள்லாம் உண்டாக்குனதுதான் இந்த மெடிடேஷன் தெரப்பிஸ். இந்த தியானங்கள் அல்லாத டெக்னிக்ஸ் சொல்லி சொல்லுவாங்க, நுட்பங்கள், அந்த சின்ன சின்ன விஷயங்கள், அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்த பேரா மெடிடேஷன் கோர்சஸ் சொல்லி சொல்லுவாங்க. இப்ப இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல 2 கத்துப்போம். ரெண்டுமே நேரடியாக நம்முடைய எனர்ஜி ஆக்டிவேட் பண்றது. ஒண்ணுக்கு பேரு எஸ்என்ஏ மெடிடேஷன்,
SNA மெடிடேஷன், சர்வநாடி ஆரோக்கிய தியானம். இருக்கக்கூடிய 72,000 நாடி நரம்புகளையும் உற்சாகப்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் கிளீன் பண்ணக்கூடிய ஒரு மெடிடேஷன் தெரப்பியோட ஒரு ஆஸ்பெக்ட். அதுக்கப்புறம் ரெண்டாவது நம்ம கற்றுக்க போகிறது, பாதி பேருக்கு வாயில் நுழையாது, ஷீ கன். அடுத்து நம்ம ரெண்டாவது கற்றுக்க போகிறோம். எத்தனை பேர் பேம்லெட் வச்சுருக்கீங்க? இந்த பேம்லெட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஷீகன், டாய்ச்சி, வாயில் நுழையாதான் இருக்கும். இப்போ இதெல்லாம் இந்த பேராமெடிடேஷன் வருது. பேராமெடிடேஷன் நமக்கு நேரடியாக ஒன்றும் பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லை, பட் அதுவும் ஒரு நல்ல ஃபிசிக்கல் எஃபெக்டை கொடுக்குது. அந்த உடல் ரோகமயமாக இருக்கிறத சரி பண்ணுறதுல அதுவும் மிகப்பெரிய பணியாற்று. அதனால் இது ரெண்டையும் கற்றுக்க போகிறோம். இந்த SNA மெடிடேஷன்றது இதுக்கு மேலே ரிலீஸ் ஆக போகிற இந்த ஆரோக்கியம் ஆனந்தம் தியானம் சொல்லி ஒன் டே தியானம் இருக்கு. அந்த தியானமோட மெடிடேஷன் இது. இப்போ நீங்கள் பண்ண போகிற மெடிடேஷன், அவங்க பண்ண போகிற மெடிடேஷன் மொத்த சிஸ்டத்தையும் பிடிச்சி ஒழுக்கி விட்டு கிளியர் பண்ணி, அந்த ஓவர் ஆயிலிங் சொல்லுவாங்க இல்லையா, வண்டிக்கு ஓவர் ஆயிலிங் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஓவர் ஆயிலிங் பண்ணுற வேலை இந்த SNA மெடிடேஷன். ஸோ பிடிச்சி முழுசாக ஓவர் ஆயிலிங் விட்டு, அதுக்கப்புறம் இந்த ஷீகன்ற மெடிடேஷன், அந்த பேரா மெடிடேஷன், அதோட பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, யாராக இருந்தாலும் சரி அவங்க எனர்ஜியை ஃபீல் பண்ணியே ஆகும். அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்துட்டு போட்டு, மெத்த படித்ததுனால அந்த மொத்தம் சென்சிட்டிவிட்டியே போய் எந்த ஒரு விஷயத்தையும் உணர முடியாத அளவுக்கு ஈகோ இருக்கிறதா கூட பெரிய ஆளோட என்னமோ நினச்சிருப்பீங்க. சென்சிட்டிவிட்டியே போயிருந்தா கூட அவங்களால கூட அவங்க உடம்புல கூட எனர்ஜி ஃபீல் பண்ண முடியும். எனர்ஜி ஓடுது அப்படின்னு ஃபீல் பண்ண முடியும். அந்த ஃபீல் பண்ணுறது தான் அந்த ஷீகன்ன்ற ஒரு நுட்பம். நிறைய கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அதுலேருந்து ஒரு சில விஷயங்கள் பார்ப்போம். இதெல்லாம் கற்றுக்கிட்டு இந்த பேசிக்கான நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களே திரும்ப திரும்ப எப்படி கொடுக்குறது அப்படின்னு. அது இந்த மெடிக்கல் காலேஜில் சொல்லுவாங்க, விளையாட்டாக சொல்கிறது, 10 டேப்லெட் ஒழுங்காக தெரிஞ்ச டாக்டர் அப்படின்வாங்க. ஏன்னா மொத்தமே 10 பிரச்சனை தான். முதல் பிரச்சனை தலைவலி, அதுக்கு அடுத்து வர காமனான பிரச்சனை காய்ச்சல், அதுக்கப்புறம் வர்றது வயிற்று வலி, அதுக்கப்புறம் வர்றது மூட்டு வலி. இப்போ இதெல்லாமே வெளியில் வந்துடுது. இது அத்தனை வெளியில் வந்துடுது. பிரச்சனையும் எடுத்து பார்த்தீங்கன்னா 10க்கு மேலே பிரச்சனையே கிடையாது. இந்த 10 பிரச்சனையோட பேசிக்கை ட்ரீட் பண்ண தெரிஞ்சுன்னா, அந்த 10 டேப்லெட்டை கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுன்னா போதும். இது விளையாட்டாக சொல்கிறது. 10 மாத்திரை ஒழுங்காக கொடுக்க தெரிஞ்சா போதும், டாக்டர் ஆயிடலாம் அப்படின்னு. அதுக்குள்ள அஃப்கோர்ஸ் அதுக்குள்ள ஃபர்தராக உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு அந்த டாக்டருக்கு ஒரு ஞானம் நுட்பம் அதெல்லாம் தேவை. ஆனால் அந்த இனிஷியலான சேவையை யார் வேணா செய்ய முடியும். ஒரு பிக்ஸ் டேப்லெட் யார் வேணா கொடுக்கலாம், டாக்டர் தேவையில்லை இல்லையா? இந்த தலைவலிக்கு இந்த தைலத்தை தடவுங்க, ஏதோ ஒரு அமிர்தாஞ்சலி ஏதோ ஒரு கம்பெனி தைலத்துக்கு தடவுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் தேவையில்லை இல்லையா? இது போல விஷயங்கள் நம்ம செய்யலாம் இல்லையா? இந்த தலைவலின்றது எல்லாருக்கும் வர்றது, அந்த வர எல்லாருக்கும் நம்ம தைலத்தை கொடுக்குறோம், அவங்க தடவிக்கிறாங்க, சரியாயிடுதான் நம்ம வழி எல்லாருக்கும் பண்றது. இதே போல உள்ளுக்குள்ள வர வழிக்கு யார் தருது? உள்ளுக்குள்ள கோவம் வருது, இந்த டேப்லெட் போட மெட்டாசினை போட முடியும்? என்ன பண்ணுவீங்க? கோவம் வர்றதுக்கு ஏகப்பட்ட உணர்ச்சிகள் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, என்ன பண்ணுவீங்க? டேப்லெட் போட்ட பிறகு வழி குறையில என்ன பண்றது? தூக்கம் வர்றதுக்காக மருந்து போட்டுக்கிறோம், போட்டு ஒரு வாரம் நல்லா வருது, அதுக்கப்புறம் சுத்தமா போயிடுங்க, வந்ததும் போச்சு நான் எடுக்கலையா, அப்ப என்ன பண்றது? அங்க கொடுக்கணும் இல்லையா? இப்ப அதுலயும் ப்ராப்ளம் இல்லாம ஒரு சில தியானங்கள் இப்ப நீங்க முறையா கத்துக்க போறீங்க, இது மாதிரி முறையா கத்துக்கிட்டா கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு சில கேட்டகரி இருக்கு. அதுக்கு மேல போனா கண்டிப்பா ஒரு பெரிய ஆச்சாரியாவும் இல்லை ஒரு மகாச்சாரியாவும் பக்கத்துல இருந்து வழி நடத்தி அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தா பண்ணணும். இப்போ டெத் மெடிடேஷன் ரொம்ப சீரியஸான மெடிடேஷன். சில நேரத்தில் பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, உடம்பு போட்டு வெளியே போட்டு உள்ள வராதுங்க. டெத் மெடிடேஷன்ல போயிடுங்க, அது பாட்டு ஜாலியாக இருக்க வெளியே போய் சுத்துறதுக்கு. மரண தியானத்துல பாட்டு உள்ள போய் வெளில போய் சுத்திட்டு இருங்க, காலை பிடிச்சி உழுக்குனாலும் கையை பிடிச்சி உழுக்கினாலும் ஒன்றும் நடக்காது, உள்ளே வராது, ஒன்றும் நடக்காது. அப்போ அது உள்ள வர வைக்கிறதுக்கு பெரிய பாடாகி போயிடும். அப்புறம் அந்த டெத் மெடிடேஷன் ரொம்ப பெரிய சீரியஸான மெடிடேஷன். அது மாதிரி நிறைய மெடிடேஷன் இருக்கு. அந்த மெடிடேஷன்லாம் அதுக்கு மேல சில மெடிடேஷன் இருக்கு. சாமி இருந்தா மட்டும்தான் பண்ணணும், சாமி இல்லைன்னா பண்ணவே கூடாது.
இந்த பாஸ்ட் லைஃப் தெரப்பின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் குருநாதன் சாநித்தியத்தில் மட்டும்தான் பண்றது. பாஸ்ட் லைஃப் தெரப்பின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய பழைய ஜென்மத்துக்கு போறது. திடீர்னு அங்க போய் இருந்து வரமாட்டேன்னு என்ன பண்றது? போன ஜென்மத்தில் நீங்க ராஜாவா இருந்திருக்கீங்க, நான் நல்லா இருக்கு, நான் வரமாட்டேன், நான் ராஜான்னு சொன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க பொழப்பு. அது கத்துக்கிறதுக்கு நான் லைஃபை டெடிகேட் பண்ணி, அது தனியான பிரம்மச்சரியம், சன்னியாசம் இல்லை வேற ஏதாவது அதுக்குன்னு பயிற்சி எடுத்துக்கிறவங்களால தான் முடியும். நம்ம அந்த பெரிய டெக்னிக்ஸ்லாம் அதை கை வைக்க போறதே இல்லை. அதனால பயப்பட வேண்டியது. பெரிய டெக்னிக் சொல்லித்தர போறதும் இல்லை, நம்ம கத்துக்க போறதும் இல்லை, அது கொடுக்க போறது இல்லை. அதனால ப்ராப்ளம். அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. இதுல சொல்லிக் கொடுக்குற தியானங்கள் அத்தனையுமே எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்கக்கூடிய தியானங்கள். அது முறையா சொல்லித் தரணும், அவ்வளவுதான். இதுல காலத்துக்குன்னு சொல்லும்போது நம்ம மூக்கத்துக்குன்னு சொல்லக்கூடாது. மூக்கத்துக்கு தப்பா சொல்லி வச்சிடக்கூடாது. அதுக்காக தான் இந்த கோர்ஸ். ஏன்னா இந்த கோர்ஸ் கண்டென்ட் அத்தனையுமே வெளியில சீடியாவும் புக்காகவும் வரப்போகுது. ஆனா இந்த புக்ல நல்ல பெரிய கொட்டையெல்லாம் போட்டிருப்பாங்க. இதை பற்றி முறையாக பயிற்சி எடுத்துக் கொள்ளாமல் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம்னு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். முறையா பயிற்சி எடுத்துட்டு சொல்லிக் கொடுத்தோம்னா அது தப்பா வராது. அதனால சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே வராது. அது போல தியானங்களை எடுத்து ஒன்னா தொகுத்துருக்குறாங்க. இதுல இந்த மொத்த ப்ரோக்ராம்லயுமே வெறுமனே தியானங்கள் மட்டும்தான் பண்ண போறோம். டிஸ்கோர்ஸ் பார்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். பொதுவாக நம்முடைய எல்லா தியான முகாம்லையுமே தியானம் கம்மியா இருக்கும். சொற்பொழிவு தான் ரொம்ப நீளமா இருக்கும். அதான் ரொம்ப பெருசா இருக்கும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் போகும். தியானம் கடைசி ஒரு 1/2 மணி நேரம் பண்ணுவோம். இதுல டோட்டலா ஆப்போசிட்டா இருக்கும். சொற்பொழிவுக்கான நேரமே ரொம்ப கம்மியா இருக்கும். தொடர்ந்து தியானங்கள் தான் பண்ணுவோம். அந்த பண்ண தியானத்தை திரும்ப இப்ப காலையில ஒரு தியானம் புதுசா கத்துக்கணும்னா அந்த தியானம் மனசுல நிக்கணுன்றதுக்காக திரும்ப மதியமே அந்த தியானத்தை திரும்ப பண்ணுவோம். ஏன்னா ஒரு முறை கத்துட்டு அப்படியே விட்டா மறந்து போயிடும். நிறைய கத்துக்க போறோம், மறந்து போயிடுறதுனால திரும்ப ஒரு முறை பண்ணுவோம். ஏற்கனவே சொன்னபடி இந்த 7 சிஸ்டம், 7 சிஸ்டம், அந்த 7 சிஸ்டம், அது கூட கரஸ்பாண்ட் ஆகிற 7 சக்கரம், அது கூட கரஸ்பாண்ட் ஆகிற 7 பாடிஸ், இது எல்லாத்தையும் ஒன்னா தூய்மைப்படுத்துறதுக்கு தான் இந்த தியானத்தை கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கோம். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் வரும். இது கத்துக்க போறவங்களுக்கான கைடு டேப்லெட் மாதிரி. ஏற்கனவே இதில் யாரும் இந்த ஃபார்மசி சம்மந்தமாக நாலேஜ் இருக்குதா? இந்த ஃபார்மசி சம்மந்தமாக நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு இதை பார்த்தா புரியும். அதே ஸ்டைலில் இருக்கும். அதே மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது போல் நிறைய உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். அது எல்லாத்தையும் குறித்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு இந்த டெக்னிக்ஸ் ஒருவேளை புரியல அப்படின்னா உடனே திரும்ப அந்த தியானம் இப்போ நம்ம பண்ண போகிற அந்த எஸ்என்ஏ மெடிடேஷனுக்கு மொத்தம் 7 ஸ்டெப் இருக்குது. அந்த 7 ஸ்டெப்பில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மறந்து போயிடலாம், இல்லை ஸ்ட்ராங்காக மைண்டில் நிற்காத மாதிரி ஞாபகம் இருந்துச்சுன்னா திரும்ப அன்னைக்குள்ள அந்த தியானத்தை ஒரு முறையாக திரும்ப செஞ்சிடணும். அப்படி செய்யாமல் விட்டோம்னா அடுத்த நாள் ஞாபகம் தியானத்தை திரும்ப செஞ்சுக்கோங்க. திரும்ப செஞ்சுட்டு மைண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இறக்கிட்டு கிளம்பி போங்க. இதான் மெயினாக சொல்ல வேண்டியது. மற்றபடி எல்லாம் ஏற்கனவே எல்லா பாவமும் அட்டன் நாட்டுக்கு ஒன்றும் இதுக்கு மேலே ஒன்றும் நம்ம தியானப்படுத்துகிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக சொல்ல வேண்டியதில்லை. வெறுமனே ஏஜ் அட்டன் பண்ணிட்டு வந்தவங்கன்னு இருக்கீங்களா? நீங்களாம்மா 2 பேரா? சரி, நல்லது. மொத்தம் 3 பேர் தான். பேசிக்காக இந்த 2-3 விஷயங்கள் தான். இந்த இடத்தோட மகிமையை புரிஞ்சுக்கிறது. இந்த மொத்த இடமும் ஒரு பெரிய எனர்ஜைஸ்டு ஃபீல்டு, சக்தி சூழல்னு சொல்லி சாமி சொல்லுவாங்க. அது நீங்கள் உங்கள் கூட இருக்கவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா இன்னும் டீட்டெயில்டாக உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. மதிய சாப்பாடு நேரத்தில் உட்காந்து கேளுங்க, டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது முழுசவங்க கூட உட்காந்து பேசுகிறோம். இப்போ நேரடியாக தியானத்திற்குள் நுழையலாம். எஸ்என்ஏ மெடிடேஷன், சர்வநாடி ஆரோக்கிய தியானம். இந்த தியானத்துக்கு மொத்தம் 7 ஸ்டெப் இருக்கு. நம்முடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய 72,000 நாடி நரம்புகளையும் ஆக்டிவேட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தியானம். ஏற்கனவே 72,000 நாடி நரம்புகளும் ஒழுங்கா ஒர்க் பண்ணா இந்த தியானம் செய்ய 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 ஆனந்தமா இருக்கும். செய்ய செய்யவே ஆனந்தமா இருக்கும். இதுல எந்த அளவுக்கு நமக்கு நாடி நரம்புகள் லாக் ஆயிருக்கும் அந்த அளவுக்கு நம்முடைய மூவ்மெண்ட்ஸ் கம்மியா இருக்கும். இதுதான் ஸ்கேல். அந்த அளவுக்கு மூவ்மெண்ட்ஸ் கம்மியா இருக்கும். அந்த மூவ்மெண்ட்ஸ் அதிகப்படுத்த எங்கெங்கெல்லாம் அதிகப்படுத்த முடியாம இருந்த தடை இருக்கோ அங்கெல்லாம் பிளாக் இருக்கு. இந்த தியானத்தோட ஸ்டெப்ஸ் நீங்க செய்ய செய்ய புரிஞ்சுப்பீங்க.
இந்த 7 ஸ்டெப்ல ஒரு ஸ்டெப் நல்லா வரும், 3ஆவது ஸ்டெப் நல்லா வரும், 4 ஸ்டெப் நல்லா வராம போகும். அப்ப நல்லா வரலன்னா அதுக்காக ஒன்றும் நல்லா வரும்னு சொல்லி ஒன்றும் விட்டுற வேண்டியது இல்லை. நல்லா வராம இருக்கிறதுக்கு காரணமா எங்கேயும் நாடி பிளாக் இருக்கு. அது அந்த அளவுக்கு ஃப்ரீ மூவ்மெண்ட் இல்லை. அந்த ஃப்ரீ மூவ்மெண்ட் வர முடியாம இருக்கிற அளவு உள்ளுக்குள்ள பாடி சிஸ்டத்துல ஏதோ ஒரு சிஸ்டம், 7 சிஸ்டம் சொன்னோம் இல்லையா, 7 சிஸ்டத்துல ஏதோ ஒரு சிஸ்டத்துல ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளத்தை இந்த தியானம் சரி பண்ணிடும். போய் அந்த கருவை போய் எரிச்சிடும், அந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கிற இடத்துல போய் எரிச்சிடும். அதனால தியானத்தை முழுமையா செய்யறதுக்கு நீங்க ட்ரை பண்ணிட்டே இருந்தா போதும். அந்த விழிப்புணர்வோட சேர்த்து அதான் அந்த ரசமூலிகை மாதிரி அந்த விழிப்புணர்வை சேர்த்து இந்த தியானத்தை தொடர்ந்து செய்யறதுக்கு ஃபுல் எஃபர்ட்டை போட்டுட்டே இருந்தீங்கன்னா போதும். அந்த 72,000 நாடிகள் மூலம் இருக்கக்கூடிய எல்லா பிளாக்கேஜும் கிளீனாக ஆரம்பிக்கும். உண்மையை சொல்லணும்னா எதை சொல்றது எதை விடுறதுன்னு புரிய மாட்டேன். அவ்வளோ கொடுத்துட்டு போயிட்டாரா? எதை சொல்றது எதை விடுறதுன்னு புரிய மாட்டேன்னு முதல் பிரச்சனை. 2வது பிரச்சனை, அவ்வளோத்தையும் சொன்னா நீங்க போய் எதை சொல்லுவீங்க எதை விடுவீங்கன்னு தெரியல. இது 2வது பிரச்சனை. அதனால இந்த எசன்ஸ் இன்னொரு முறை ஸ்ட்ராங்கா திரும்ப சொல்லிடலாங்க. மணிக்கட்டு ஏரியா. 4வது இந்த ஏரியா. இந்த ஏரியா சொல்ல போல சொல்லிட்டாங்க, நல்லா இருக்குமா? முதல் பகுதி கால் பகுதி, 2ஆம் பகுதி இடுப்பு பகுதி, 3ஆம் பகுதி மணிக்கட்டு பகுதி, 4ஆம் பகுதி அந்த மொத்த வயிற்று மார்பு பிரதேசம், இந்த மொத்த பகுதி, 5வது பகுதி தலை, 5வது பகுதி தலை கழுத்து. இந்த 4வது பகுதி என்னன்னா இடுப்புக்கு மேல இருந்து தோள்பட்டை வரைக்கும். இது 4வது பகுதி. இந்த 5 பகுதியை தான் இன்வால்வ் பண்ண போறோம். இதுல முதல் 2 நிமிடங்கள்ல 5 ஸ்டெப்லயுமே என்ன பண்ண போறோம்னா மொத்த உடம்பே நடுங்கும். மொத்த உடம்பே நடுங்குது தியானத்துல. ஆனா நடுங்க வைக்கிறது கால் மூலமா நடுங்க வைப்போம். இப்ப கை இங்க பிடிச்சி ஆட்டினாலும் உடம்பு முழுக்க ஆடும், இங்க பிடிச்சி ஆட்டினாலும் உடம்பு முழுக்க ஆடும். ஆனா எங்க பிடிச்சி ஆட்டணும்னு இருக்கு இல்லையா? அதே போல இந்த முதல் ஸ்டெப்ல இந்த கால் மூலமா மொத்த பூமியில இருந்து இருக்கக்கூடிய அந்த மொத்த அதிர்வுகளும் ஒரு இடத்துலயுமே வைப்ரேஷன் இருக்கு. நம்ம நிற்கக்கூடிய பூமியில கூட வைப்ரேஷன் இருக்கு, நம்ம உடம்புக்குள்ள கூட வைப்ரேஷன் இருக்கு. கரண்ட் வேவ்ஸ் மாதிரி பாஸ் ஆயிட்டு சென்ஸ் பண்ணா போது அந்த கரண்ட் அப்படியே பாஸ் ஆகும். கீழே இருந்து பாஸ் ஆகிறது தெரியும். உள்ளுக்குள்ள அவேர்னஸோட மட்டும் பார்த்தோம்னா தந்தி திரும்ப மாதிரி நம்ம இருக்கிறது தெரியும். சக்தி வரதும் போறதும் தெரியும். அந்த இனிஷியலா அந்த ஃபியூ செகண்ட்ஸ் அந்த சக்தி வரதை ஃபீல் பண்ணிட்டு மொத்த இடமா அப்படியே நடுங்குற மாதிரி, ஒரு பூமி எதிர்த்து வந்து நடுங்குறா எப்படி இருக்கும், நடுங்குற மாதிரி இருந்தா எப்படி இருக்கும் அந்த பாவனையில இருந்து விட்டீங்கன்னா போது கால் ஆட ஆரம்பிக்கும். கால் ஆட 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 அதை மட்டும் முழுசா பண்ணீங்கன்னா உடம்பு முழுக்க ஆகும், மொத்த உடம்பு ஆடும். இதுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும். இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கொடுக்க கொடுக்கவே மொத்த பாடி ஆட ஆரம்பிக்கும். அந்த வைப்ரேஷன்ஸ் அப்படியே டிரான்ஸ்மிட் பண்ண வேண்டியதான். இது முதல் பகுதி. அதுக்கப்புறம் 2வது பகுதி இந்த இடுப்பு பகுதிக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரும். இங்கிருந்து மொத்த பாடி இயக்கிறதுக்கு பதிலாக வைப்ரேஷன்ஸை ஸ்ப்ரெட் பண்றது பதிலாக இங்கிருந்து வைப்ரேஷன் ஸ்ப்ரெட் பண்றது பண்ணும் போது இது நல்லா முன்னையும் பின்னையும் போய் வரும். இந்த மொத்த இடுப்போட இயக்கம் நல்ல முன்ன பின்ன போய் வரும். செஞ்சு பார்க்கும்போது தெரியும் டிஃபரன்ஸ் வரும். உள்ளுக்குள்ள உங்களுக்கு ஃபீலிங் பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டெப்ல நீங்க இங்கிருந்து பண்ற டிஃபரன்ஸுக்கும் 2வது ஸ்டெப் இங்கிருந்து பண்றதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் 3வது ஸ்டெப் இந்த 2 கைகளையும் முழுமையா உதறது. செஞ்சு பாருங்க. இல்ல யார் யாருக்கையும் பேட்டர்ன் பண்ணுது, அவங்களுக்கு மட்டும் அதோட பவர் தெரியும். அப்படி செஞ்சு நிறுத்தி பாருங்க, ஜிவ்வுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் மொத்த உடம்புல இருந்து ஏறும். இது 3வது பகுதி. அதுக்கப்புறம் 4வது பகுதி இதை மையமா வச்சு உடம்பு முழுக்க இயக்குறது. இதை வச்சு அதுக்கப்புறம் மொத்த உடம்பையும் ஆடுறது. அதுக்கு நீங்க கொடுக்கும்போது இந்த ஷோல்டர்லாம் ஆட ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் இயக்கத்துல இந்த ஷோல்டர் லைட்டா ஆடும். நீங்க 4வது ஸ்டெப் கொடுக்கும்போது இந்த ஷோல்டரே நல்லா ஆடும். அதுக்கப்புறம் 5வது ஸ்டெப் இந்த தலையை இயக்குறது மூலமா உடம்பு முழுக்க இயக்குறது. அதை இயக்குறது மூலம் உடம்பு முழுக்க இயக்குறது. அதுக்கப்புறம் 6வது ஸ்டெப் ரொம்ப சிம்பிள். 5 சேர்ந்து செஞ்சிட வேண்டியதான். ரொம்ப சிம்பிள், வேற ஒண்ணும் கிடையாது. 5 சேர்ந்து செய்ய வேண்டியதான். 5 சேர்ந்து செஞ்சீங்கன்னா அது 5வது ஸ்டெப்.
இது 6வது ஸ்டெப். அதுக்கப்புறம் 7வது ஸ்டெப் அப்படியே அமைதியா அந்த உள்ளுக்கு பொங்குன இனிமையான சக்தியில அந்த இனிமையான உணர்வுல மூழ்கி அப்படியே உட்காந்துடுறது. அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல அப்படியே அமைதியா உட்காந்துடுறது. இதுதான் மொத்த தியானத்தோட 7 ஸ்டெப். ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ பண்ணி காமிச்சிடுறேன் இன்னொரு முறை கிளியரா. லைட்டா இப்படிதான் ஆரம்பிக்கும். நான் மொத்த ஸ்லோ மோஷன்ல 30 நிமிஷம் செஞ்சு காமிக்க முடியாது, அதனால கொஞ்சம் நான் ஃபாஸ்டா தான் பண்ணுவேன். பண்ண 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 அந்த வைப்ரேஷன் அப்படியே அடிக்கும். அடிச்சு உடம்பு முழுக்க தூக்கி போட்டு டிஃப்ரெண்டா வரும். இங்க இருந்து வைப்ரேஷன்ஸ் முழுக்க மேல போய் இடுப்புக்கு. இது பண்ணும்போது இந்த கையை ஆடும். ஆனா இப்ப இந்த கையை ஆடுறதுக்கும் அதுக்கப்புறம் இந்த கையை சேர்த்து ஆடுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. இது 2வது ஸ்டெப். அதுக்கப்புறம் 3வது ஸ்டெப் இது பண்றது மூலமா உடம்பு முழுக்க ஆட வைக்க முடியும். அதுக்கப்புறம் 4வது ஸ்டெப் இந்த பகுதி, 5வது ஸ்டெப் இந்த பகுதி. இது 5ஐயும் இயக்கி 6வது ஸ்டெப் அத்தனையும் சேர்த்து இயக்க வேண்டியதான். 7வது ஸ்டெப் அப்படியே அமைதியா சாட்சி பாவனையில உள்ளுக்குள்ள என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லி உள்ளுக்கு அப்படியே ஆழ்ந்து பார்க்கறது. இது மொத்தத்தையும் கரெக்டாக அந்த மினிட்ஸ் கேப் வரும். முதல் 5 பகுதிகளும் 2 நிமிஷம் தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் கற்றுக்கிறதுக்காக மட்டும்தான். ஆக்சுவலாக இந்த 11 நிமிஷம் நீங்கள் பண்ணுறதுக்காக தான் இந்த முதல்ல 2 நிமிஷம் பண்ணுறீங்க. ஒன்று இது 2 நிமிஷம், இது 2 நிமிஷம், இது 2 நிமிஷம், 10 நிமிஷம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அடுத்த 11 நிமிஷம் மொத்த உடம்பையும் பிடிச்சி ஏற்கிறது. அதுக்கப்புறம் கடைசி 10 நிமிஷம் சாட்சியாக அமர்ந்துட்டார். மொத்தம் 30 நிமிஷம் இந்த தியானம். ஏதாவது டவுட் இருக்கா? ஸ்டார்டிங்ல எனர்ஜியை ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது நம்மளால. கிரியேட் ஆகிற எனர்ஜி கீழே போயிடக்கூடாது. எஸ்என்ஏ மெடிடேஷன் ஆனது நம்முடைய உடலுக்குள் எவ்வளவு சக்தி இருக்கிறது என்பதை நமக்கே படம் பிடித்து காட்டும் தியானம். அதனாலதான் இந்த தியானத்தை முதல் தியானமா என்டிஎஸ்பியில் வைத்திருக்கிறார்கள். இந்த ஒரு தியானத்தை ஆழ்ந்து செய்வதன் மூலமாகவே உடம்பு முழுக்க லேசாக்கிட முடியும். அப்படி இந்த உடல் இழகுறதுன்னு சொல்லுவாங்க. உடலை இழக வச்சிட முடியும். மெழுகு பார்த்தா பார்க்கறதுக்கு அவ்வளோ கெட்டியா இருக்கும். கொஞ்சோண்டு வெப்பத்து பக்கத்தில் கொண்டு போனாலே அது அப்படியே இழகி லேசாயிடும். அதே போல நம்முடைய நரம்பு, உணர்வு, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இயக்கங்கள், உள்ளுக்குள் இருக்கும் இயக்கங்கள் ஆகிய அனைத்துமே இறுகி போயிருக்கு. அந்த இறுகி போயிருக்கக்கூடியது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆனந்த சக்தி ஆக்கிரமித்தாலே போதும், அத்தனையும் இழகிடும். அது அத்தனையுமே இழகிடும். அந்த இழகிட்டு அந்த உடம்புக்குள்ள இருக்கிறதுக்கே அவ்வளோ சுகமாகவும் இனிமையாகவும் இருக்கும். நம்முடைய சக்தியையும் நம்முடைய உணர்வையும் நம்முடைய ஆரோக்கியத்தையும் ஆனந்தத்தையும் பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய தியானம் இந்த சர்வநாடி ஆரோக்கிய தியானம். அதனால இந்த தியானத்தை முழு ஈடுபாட்டோடு செய்ய ஆரம்பியுங்கள். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மியூசிக் மாறும். கைடன்ஸும் தொடர்ந்து கொடுப்போம். மனம் முழுவதையும் பாதப்பகுதியில் ஒன்றாக்குங்கள். பூமியோடு பாதம் தொடும் இடத்தில் மனம் முழுவதையும் ஒன்றாக்குங்கள். கீழிருக்கும் பூமி அதிர ஆரம்பித்து அந்த அதிர்வுகள் கால்கள் வழியாக மேலேறுவதை முழுமையாய் பாருங்கள். நுழையும் அதிர்வுகளை வரவிட்டு கால் வழியாக
மொத்த உடலையும் அதிரச் செய்யுங்கள். இருந்து உடல் முழுவதும் அதிர்வுகளால் நிரம்பட்டும். இடுப்பு பகுதி வழியாக மொத்த அதிர்வுகளையும் உடல் முழுவதும் பரப்புங்கள். இடுப்பின் அசைவுகள் உடல் முழுவதையும் அதிரச் செய்யட்டும். அதிர்வதை முழுமையாய் உணருங்கள். உடலின் ஒவ்வொரு இயக்கத்தையும் முழு விழிப்புணர்வோடு செய்யுங்கள். மணிக்கட்டை முழுமையாய் அதிரச் செய்து அந்த அதிர்வுகள் உடல் முழுவதும் பரவட்டும். வயிற்றுப்பகுதி மற்றும் மார்பு பகுதி வழியாக அதிர்வுகளை உடல் முழுவதும் பரவச் செய்யுங்கள். தலை கழுத்து வழியாக உடல் முழுவதையும் ஏற்குங்கள். மொத்த உடலையும் அதிர்வுக்குள்ளாக்குங்கள். நீங்கள் கற்றுக்கொண்ட 5 விதமான வழிகளால் உடலுக்குள் அதிர்வுகளை பரவச் செய்யுங்கள். ஒரு விளையாட்டு போல் இதை செய்யுங்கள். ஒரு செயல் போல் செய்யாமல், ஒரு சாதனை போல் செய்யாமல், ஒரு குழந்தை போல் உற்சாகத்தோடு, குதூகலத்தோடு, விளையாட்டுத் தன்மையோடு, முழு விழிப்புணர்வோடு செய்யுங்கள். வாய் அமர்ந்து கொள்ளுங்கள். உணர்வுகளில் நிகழும் மாற்றங்களை முழுமையான விழிப்புணர்வோடு கவனியுங்கள்.
தூவும் அவந்தூரும் மலை நரதம் மான்மதம் செங்குருதி போல் மலரும் மாதுளம் மாதுளம் சிதறும் முத்தம் சொல்லும் நீ செப்பரிய அழகு வடிவும் சிங்காதன நித்யானந்தம். மெதுவாக, மிக மெதுவாக கண்களை திறக்கலாம். உங்களுடைய தியான அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம். முடியாத அளவுக்கு அங்க எது இறுக்கி பிடிச்சிட்டு இருந்துச்சு. அது எந்த மாத்திரையால சரி பண்ண முடியுமா? இப்ப இந்த தியானத்து மூலமா உள்ளுக்குள்ள ஏறுறது உஷ்ணம் ஏறுது. அம்மா அந்த சூடு வெளில போனதுனாலதான் அவ்வளவு பெரிய குளிர்ச்சி தெரியுது. வேற ஏதாவது அனுபவங்கள் டிஃப்ரெண்டா? அது வரதான் செய்யும். அது வரும். அதெல்லாம் செட்டில் ஆயிடுச்சுன்னு இந்த பிரச்சனையே சரியாயிடும். போது அந்த தியான முகாம்களோட மெயின் மெடிடேஷன்ல இது ஒண்ணு. 3 மெயின் மெடிடேஷன், அதுல இது ஒண்ணு. அந்த பலரால 2 நாள் ஸ்பெண்ட் பண்ண முடியறது இல்லை. 2 நாள் ஸ்பெண்ட் பண்ண முடியாதனால பலர் இன்னும் நம்ம மெடிடேஷன் பவரை டேஸ்ட் பண்ணாமே இருக்கிறாங்க. அதனால இந்த ஒன் டே ஆப்பர்ச்சுனிட்டி சாமி கிரியேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க.